Hello students, continue the session 2. Evaluate integral sin nx dx. இந்த மாதிரி question வந்து ரிப்பீட்டாக கேட்பாங்க. sin nx, integral 0 to pi by 2 sin power nx, integral 0 to pi by 2 cos power nx, integral tan power nx, taken power nx. இப்போ இதில் இருந்து என்ன பண்ண அப்படின்னா sin nx cos nx அப்படின்னா n-1 ஒரு 1 ஆட் பண்ணி ஒரு 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். இது டேனோ சீக்கனோ கொடுத்தா அப்படின்னா n-2 அது ஒரு 2 ஆட் பண்ணி ஒரு 2 வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இன்டெக்ரல் sin power nx dx கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் என்ன அப்படின்னா ஐஎன்னு எடுத்துக்கணும். லெட் ஐஎன் ஈக்குவல் டு இன்டெக்ரல் sin power nx dx. இப்போ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஒரு 1 ஆட் பண்ணி ஒரு 1 சப்ட்ராக்ட் பண்ணால் இன்டெக்ரல் sin power n-1x sin x dx. இப்போ இதில் எது u எடுக்கணும் அப்படின்னா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். அப்போ sin power n-1x uன்னு எடுத்துக்கிறீங்க, sin x dx வந்து dvன்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ u ஈக்குவல் டு இந்த எடுத்தாச்சு. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி அப்படின்னா du ஈக்குவல் டு n-1 இன்ட்டு sin power n-2x cos x dxன்னு வந்துடும். அப்போ v ஈக்குவல் டு மைனஸ் cos x dxன்னு வந்துடும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி அப்படின்னா uv அப்போ மைனஸ் cos x sin power n-1x ப்ளஸ் அப்புறம் வந்து இங்கே என்ன அப்படின்னா மைனஸ் வரும். இந்த ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் தான் பாருங்கள். இப்போ இன்டெக்ரல் cos x n-1 sin power n-2x cos x dx வந்துடும். இந்த n-1 காமனாக வெளியே எடுக்கலாம். அப்போ மைனஸ் cos x sin power n-1x ப்ளஸ் n-1 இன்டெக்ரல் cos squared x sin power n-2x dx. அப்புறம் மைனஸ் cos x sin power n-1x ப்ளஸ் n-1 இன்ட்டு இன்டெக்ரல் இந்த cos squared x என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 மைனஸ் sin squared x. இப்போ cos squared theta இப்போ sin squared equal to 1 எழுதுகிற மாதிரி இப்போ cos squared theta கொடுத்துனால 1 மைனஸ் sin squared x எழுதிடும். இப்போ sin n power n-2x dx வந்துடும். அப்போ மைனஸ் cos x sin power n-1x ப்ளஸ் n-1 இன்ட்டு இன்டெக்ரல் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வந்துடும் அப்படின்னா sin n-2x வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் sin power n-2x dx மைனஸ் இங்கே n-2 இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஆட் பண்ணால் வந்து n வந்துடும். அப்போ n-1 இன்ட்டு இன்டெக்ரல் sin power nx dx வந்து இந்த sin power nx என்ன வச்சுருக்கோம் ஐஎன்னு வச்சுருக்கோம். அப்போ மைனஸ் cos x sin power n-1x ப்ளஸ் n-1 இன்ட்டு இன்டெக்ரல் sin power n-2x dx. அப்புறம் மைனஸ் n-1 இன்ட்டு ஐஎன். இந்த இதை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா ப்ளஸ் ஆமாம். இப்போ ஐஎன் ப்ளஸ் n-1 இன்ட்டு ஐஎன் ஈக்குவல் டு மைனஸ் cos x sin power n-1x ப்ளஸ் n-1 இன்ட்டு sin power n-2x dx வந்துடும். அப்புறம் இதை உள்ள மல்டிப்ளை ஐஎன் ப்ளஸ் n-in மைனஸ் ஐஎன். இந்த ஐஎன் என்ன வாங்கி கேன்சல் ஆகும். அப்போ லெஃப்ட் சைடு என்ன பண்ணுவோம் n-in மட்டும்தான் இருக்கும். இப்போ ஈக்குவல் டு மைனஸ் cos x sin power n-x ப்ளஸ் n-1 இன்ட்டு இன்டெக்ரல் sin power n-2x dxன்னு வந்துடும். அப்புறம் இந்த n இங்கே டினாமினேட்டர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஐஎன் ஈக்குவல் டு மைனஸ் cos x sin power n-1x டிவைட் பை n ப்ளஸ் n-1 டிவைட் பை n இன்டெக்ரல் sin power n-2x dxன்னு வந்துடும். இது வந்து என்னுடைய ரிடக்ஷன் ஃபார்முலா ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணால் ப்ரூவ் தட் இன்டெக்ரல் 0 to pi by 2 sin power nx dx. அப்போ என்ன ப்ரூவ் பண்ண அப்படின்னா n-1 டிவைட் பை n, n-3 டிவைட் பை n-2, n-5 டிவைட் பை n-4 எக்ஸட்ரா 1/2 இன்ட்டு pi by 2 இஃப் n இஸ் ஈவனாக இருந்துச்சுன்னா n-1 டிவைட் பை n, n-3 டிவைட் பை n-2, n-5 டிவைட் பை n-4 எக்ஸட்ரா 2/3 into 1 if n is odd ஆச்சுன்னா இதே மாதிரி என்ன கொண்டு போகணும்னா இன்டெக்ரல் 0 to pi by 2 sin power 8x இல்லை sin power 7x இந்த மாதிரி கொடுத்தா அப்படின்னா ஆட் நம்பராக கொடுத்தா கீழே ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஈவன் நம்பராக கொடுத்தா அந்த மேலே உள்ள ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை ப்ரூவ் பண்ணணும். இது வந்து ஜென்ரலாக என்ன கொடுத்துருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பை த அபோவ் ரிசல்ட்டை எழுதி தான் இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னா we know that இன்டெக்ரல் sin power nx dx ஈக்குவல் டு மைனஸ் cos x sin power n-1x டிவைட் பை n, n-1 டிவைட் பை n இன்டெக்ரல் sin power n-x dx. இது நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ரிசல்ட் நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேக்கிங் லிமிட்ஸ் ஃப்ரம் 0 to pi by 2 ரெண்டு சைடு லிமிட் வந்து 0 to pi by 2 எடுக்கிறோம். அப்போ இன்டெக்ரல் 0 to pi by 2 sin power nx dx ஈக்குவல் டு மைனஸ் cos x sin power n-1x divided by n the whole power 0 to pi by 2 plus n-1 divided by n integral 0 to pi by 2 sin power n-2x dx. இப்போ இதுக்கு காஸ்க்கு பை பை 2 போட்டிங்கனாலும் வேல்யூ 0 ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக் இந்த வேல்யூ ஃபுல்லாமே 0 ஆயிரும். இப்போ 0 ப்ளஸ் n-1 டிவைட் பை n இன்டெக்ரல் 0 to pi by 2 sin power n-2x dxன்னு வந்துடும். அப்போ என்ன டேர்ம் இருக்குது அப்படின்னா n-1 டிவைட் பை n இன்டெக்ரல் 0 to pi by 2 sin power n-2x dx மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதை மட்டும் எவாலுவேட் பண்ணுறோம். இன்டெக்ரல் 0 to pi by 2 sin power n-2x dx கண்டுபிடிக்கிறோம். applying the same procedure again for the integral
ஆன் த RHS. அப்போ இந்த RHS உள்ள திரும்பி இன்டெகிரேட் பண்ணுறோம். இப்போ இன்டெகிரல் 0 to பை பை 2 sin power n minus 2x dx ஈக்குவல் டு அப்போ n minus 3 divided by n minus 2 இன்டெகிரல் 0 to பை பை 2 sin power n minus 4x dx. அப்புறம் அதேமாதிரி கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படியே போய்ட்டே இருக்கும். அப்போ இன்டெகிரல் 0 to பை பை 2 sin power nx dx ஈக்குவல் டு n minus 1 divided by n minus 3 divided by n minus 2 இன்டெகிரல் 0 to பை பை 2 sin power n minus 4x dx. ரிப்பீட்டிங் திஸ் ப்ராசஸ் n டைம்ஸ் போய்ட்டே தான் இருக்கும். அப்போ இன்டெகிரல் 0 to பை பை 2 sin power nx dx எப்படி இருக்கு அப்படின்னா n minus 1 divided by n minus 3 divided by n minus 2 n minus 5 divided by n minus 4 etc. in. இந்த in அப்படின்றது ஆட் நம்பராக இருந்தால் என்னவாக இருக்கும், ஈவன் நம்பராக இருந்தால் என்னவாகும். இஃப் n is even number then the integral is integral 0 to பை பை 2. இப்போ இந்த n minus 2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் n = 2 போட்டிங்க அப்படின்னா 2 minus 2 0 ஆயிடும். அப்போ sin 0 1 power anything 0 வந்து 1 தான். அப்போ இன்டெகிரல் dxன்னு வந்துடும். இப்போ இன்டெகிரல் dx அப்படின்னா எக்ஸோட லிமிட் 0 to பை பை 2. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் அப்படின்னா பை பை 2 minus 0 வந்து பை பை 2 வந்துடும். இது வந்து என்னோடைய வேல்யூ ஈவனாக இருந்தால் பை பை 2 வந்துடும். என்னோடைய வேல்யூ ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன வரும். இப்போ n minus 2 இருக்கு ஆட் நம்பர்னா ஈவன் ஃபார் n வந்து கிரேட்டர் than 3 தான் பண்ணணும், இல்லைனா மைனஸ் வேல்யூ வந்துடும். அப்போ 3 minus 2 வந்து 1. அப்போ sin x. அப்போ sin x dx ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எக்ஸு. sin x அப்படின்னா மைனஸ் காஸ் எக்ஸ். அப்போ லிமிட் 0 to பை பை 2. காஸ் பை பை 2 வேல்யூ வந்து 0. அப்போ காஸ் 0 வேல்யூ 1. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ 1. அப்போ ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ 1 இருக்கும், ஈவன் நம்பராக இருந்தால் பை பை 2 இருக்கும். therefore integral 0 to பை பை 2 sin power nx dx equal to n minus 1 divided by n minus 3 divided by n minus 2 n minus 5 divided by n minus 4 etc. 1 by 2 pi by 2 if n is even. அதேமாதிரி ஆட் நம்பர் ஆச்சுன்னா n minus 1 divided by n minus 3 divided by n minus 2 n minus 5 divided by n minus 4 etc. 2 by 3 into 1 if n is ஆட் நம்பர் ஆச்சுன்னா. இதே மாதிரி இப்போ sin nx எப்படி ப்ரூவ் பண்ணணும், அதேமாதிரி cos nx ப்ரூவ் பண்ண போகிறோம். எவால்வேட் இன்டெகிரல் cos power nx dx. அதே மாதிரி என்ன பண்ணணும், சைன் டேர்மோ காஸ் டேர்மோ வந்தால் ஒரு 1 ஆட் பண்ணி சப்ளை பண்ணணும், டேர்னும் சீக்கிரம் வந்தால் ஒரு 2 ஆட் பண்ணி 2 சப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். லெட் in ஈக்குவல் டு இன்டெகிரல் cos power nx dx. இப்போ இன்டெகிரல் cos power n minus 1x cos power n minus 1x cos x dx. அப்போ u ஈக்குவல் டு cos power n minus 1x dv ஈக்குவல் டு cos x dx. இப்போ du ஈக்குவல் டு n minus 1 இன்ட்டு cos power n minus 1 2x இன்ட்டு மைனஸ் sin x dx. அப்போ v ஈக்குவல் டு sin x. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா cos power n minus 1x sin x ப்ளஸ் இன்டெகிரல் v du. அப்போ இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆக மாறிடும். இப்போ sin x n minus 1 cos power n minus 2x sin x dxன்னு வந்துடும். அப்போ இந்த n minus 1 காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா sin x cos power n minus 1x ப்ளஸ் n minus 1 இன்ட்டு இன்டெகிரல் இங்கே ஒரு sin x இங்கே ஒரு sin square x. இப்போ cos power n minus 2x sin square theta equal to 1 minus cos square theta. அப்போ 1 minus cos square x எழுதலாம். அப்போ sin x cos power n minus 1x plus n minus 1 into integral cos power n minus 2x dx. அப்போ மைனஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக cos power n x dx வந்துடும். அப்போ ஆல்ரெடி இன்டெகிரல் cos power n x in வச்சுருக்கோம். அப்போ இதை வந்து n minus 1 into in வச்சுக்கலாம். அப்போ இதை வந்து ரைட் சைடு கொண்டு போனால் லெஃப்ட் சைடு கொண்டு போனோம்னா ப்ளஸ் ஆமாம். இப்போ in plus n minus 1 into in equal to sin x cos power n minus 1x plus n minus 1 into cos power n integral cos power n minus 2x dx வந்துடும். அப்போ இந்த in கேன்சல் ஆகும். இப்போ n in மட்டும் இருக்கும் ஈக்குவல் டு sin x cos power n minus 1x plus n minus 1 into integral cos power n minus 2x dx. அப்போ இந்த n இங்கே கொண்டு வந்தோம்னா sin x cos power n minus 1x divided by n plus n minus 1 divided by n integral cos power n minus 2x dx. hence the proof. அடுத்து என்ன தேரம் கேட்க அப்படின்னா prove that 0 to பை பை 2 sin power nx ப்ரூவ் பண்ண மாதிரி 0 to பை பை 2 cos power nx dx. அதுவும் அதே மாதிரி தான். n வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், ஆட் நம்பராக இருந்தால் என்ன ப்ரூஃப். இதே மாதிரி எக்ஸாம்பிள் கேட்டாலும் இன்டெகிரல் 0 to பை பை 2 cos power 10x dx கேட்டாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தியரத்தை ப்ரூவ் பண்ணிடணும். இன்டெகிரல் 0 to பை பை 2 cos power nx dx equal to n minus 1 divided by n minus 3 divided by n minus 2 etc. 1 by 2 by 2 if n is even. n minus 1 divided by n minus 3 divided by n minus 2 etc. 2 by 3 into 1 if n is odd ஆச்சுன்னா. we know that integral cos power nx dx. அப்போ இதை ப்ரூவ் பண்ணணும். equal to sin x cos power n minus 1x divided by n plus n minus 1 divided by n integral cos power n minus 2x dx. அப்போ taking limit from 0 to பை பை 2 integral 0 to பை பை 2
cos power nx dx equal to sin x cos power n minus 1x divided by n the whole power 0 to pi by 2 n minus 1 divided by n integral 0 to pi by 2 cos power n minus 2 dx வரும். இப்போ sin pi by 2 வேல்யூ வந்து 1 இருக்கும். ஆனால் cos pi by 2 உடைய வேல்யூ வந்து என்னவாகும் அப்படின்னா 0 ஆயிடும். அப்போ டோட்டல் டேர்ம்ஸ் 0 ப்ளஸ் n minus 1 divided by n integral 0 to pi by 2 cos power n minus 2x dx. இப்போ இதை மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்ளைங் த சேம் ப்ரொசீஜர் அகைன் ஃபார் த இன்டெகிரல் ஆன் த ரைட் சைட், right hand side. அப்போ integral 0 to pi by 2 cos power nx cos power n minus 2x dx equal to இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா n minus 3 divided by n minus 2 integral 0 to pi by 2 cos power n minus 4x dx. அப்போ அடுத்து வந்து therefore the integral 0 to pi by 2 cos power nx dx equal to n minus 1 divided by n minus 1 divided by n minus 2 n minus 5 divided by n minus 4 etc. in வந்துடும். இப்போ இந்த in வந்து n வந்து ஈவன் நம்பராக ஆட் நம்பராகான்னு பார்க்கணும். if n is even then the integral is integral 0 to pi by 2 cos power 2 minus 2. அப்போ cos 0 வந்துடும். அப்போ cos 0 வேல்யூ 1 integral pi by 2 dx. அப்போ x லிமிட் 0 to pi by 2 அப்போ pi by 2 வந்துடும். if n is odd இருந்துச்சு அப்படின்னா then the integral is integral 0 to pi by 2 3 minus 2 1 அப்போ cos x dx. அப்போ cos pi by 2 அப்போ வந்து cos என்ன அப்படின்னா sin வந்துடும். இப்போ sin pi by 2 வேல்யூ 1 minus 0 அப்போ 1 இப்போ வேல்யூ வந்து 1. therefore the integral 0 to pi by 2 cos power nx dx equal to integral n minus 1 divided by n minus 3 divided by n minus 2 n minus 5 divided by n minus 4 etc. 1 by 2 pi by 2. if n is even n minus 1 divided by n minus 3 divided by n minus 2 n minus 5 divided by n minus 4 etc. 2 by 3 x into 1 if n is odd number ஆகுது. இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா now integral 0 to pi by 2 sin power 7x dx வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா n minus 1 divided by n இந்த மாதிரி போட்டால் அப்படின்னா வேல்யூ வந்து 16 by 35 வந்துடும். இது integral 0 to pi by 2 படிங்க sin power 8x ஈவன் நம்பர் ஆகனால செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். n minus 1 divided by n அப்போ வந்து 1 by 2 into pi by 2 போகிறனால வேல்யூ வந்து 35 by divided by 256 வேல்யூ வருது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.